ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பொன்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் நாங்கள் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பாவக்காய் கிரேவி தான் பார்க்க போகிறோம். புளி எடுத்து கொஞ்சம் ஊற வச்சிடலாம். அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு வெங்காயம், 2 தக்காளி, பாவக்காய், மிளகாய், அவ்வளோதாங்க தேவையானது. வாங்க இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். கடுகு போட்டாச்சு, சீரகம் போட்டாச்சு, நல்லா பொரிஞ்சு வரட்டும். மிளகாய் போட்டுருவோம். மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம், வெங்காயம் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். வதங்கி வரட்டும். தக்காளி போட்டுடலாம். இந்த மாதிரி பாவக்காய் கிரேவிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாவக்காவை போடுவோம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ பாவக்காய் போட்டுடலாம். பாவக்காய் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா 2லேருந்து ஒரு 3 நிமிஷங்க நல்லா வதக்கி எடுத்துடணும். வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இருக்குது, அதை எடுத்து ஊற்றிடலாம். அது காணாட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா வாட்டர் கூட ஊற்றிக்கோங்க. நல்லா அது வதக்கி ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மஞ்சள் பொடி போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். 1/2 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ வந்து வீட்டு மசாலா பொடிங்க 1 ஸ்பூன் வச்சுருக்கேன், அது போடலாம். அதையும் போட்டாச்சு. உப்பு போட்டுடலாம், தேவையான அளவு உப்பு. நல்லா கொதித்து வரட்டுங்க. கொதித்து அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும், மசால் வாசனைலாம் போகட்டும். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தால் போதும். நல்லா அப்போக்கப்போ நடுவில் எடுத்து கிண்டி விடுங்க, இல்லாட்டி கீழே பிடிச்சிரும். அதனால் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், போதும். இதில் வேணால் வெல்லம் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், இனிப்பு தன்மை கொடுக்கும். ஆனால் நம்மளுக்கு வேணாங்க. முழுசாக அந்த கசப்புத்தன்மையை நம்ம சாப்பிட்டா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை அதனால தான் நம்ம பாவக்காய் வச்சு சாப்பிட்றதே. அதனால் முழுசாக அந்த காய்கறியோட உண்மையான டேஸ்ட் என்னவோ அதை நம்ம செஞ்சு சாப்பிடுவோம். அதுக்கு தான், அதனால தான் நான் வெல்லம் சேர்க்கலை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாவக்காய் குழம்பு இந்த மாதிரி இதெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் இதை வந்து நம்ம பருப்பு குழம்புக்கு வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.